வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நாம் ஹவுஸ் வயரிங், அதில் நம்ம செய்யக்கூடிய வயரிங் மெத்தட்ஸில் ரிங் மெயின் சிஸ்டம்ஸ் அல்லது பிரான்ச் சர்க்யூட் சிஸ்டம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் நார்மலாக நம்மளோட வீடுகளில் செய்யக்கூடிய வயரிங் பிரான்ச் சர்க்யூட் சிஸ்டம் தான் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு டிபின்னு போட்டுருவாங்க. அந்த டிபியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சர்க்யூட்டாக, அதாவது ஹாலுக்கு ஒரு சர்க்யூட்டு, ரூமுக்கு ரூம் 1, ரூம் 2, ரூம் 3, ரூம் 4, மோட்டார் சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிச்சன், இப்படி வரிசையாக வந்துட்டாக்க ஒவ்வொரு சர்க்யூட்டாக போகும். அதுக்கு ஒரு எம்சிபி போட்டிருப்பாங்க. அந்த சர்க்யூட்டை ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த குறிப்பிட்ட எம்சிபியானது ஆஃப் ஆகும். அதன் மூலம் ஷார்ட் சர்க்யூட்டை நான் பார்க்கலாம், அல்லது ஓவர்லோடான ட்ரிப்பாகவும் பார்க்கலாம். இந்த மாதிரி பிரான்ச் சர்க்யூட் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிங் மெயின் சிஸ்டம் ஒன்று இருக்குதுங்க. அது வந்து பழைய காலத்து வேலையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாம் யூஸ் பண்ணுறதில்ல. ரிங் மெயின் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட அட்வான்டேஜும் இருக்குது. அதே நேரத்தில் பிரான்ச் சர்க்யூட் சிஸ்டத்துலேயும் அட்வான்டேஜ் இல்லாமல் இல்லை, எல்லாமே அட்வான்டேஜ் இருக்குது. ரிங் மெயின் சிஸ்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் மேக் பண்ணி போடுறேன். நான் ரிங் மெயின் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன கிளிப்பிங்ஸை நீ பாருங்கள். சைடில் வரக்கூடிய அடுத்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். பிரான்ச் சர்க்யூட்டை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நமக்கு. இந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். இந்த வீட்டை நாம் கவனிக்கலாங்க. இந்த வீட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இபி மீட்ரு போர்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு இன்சைடில் போவோம். இங்கே எப்படி வயரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் கவனிக்கலாம். அப்படி நேராக உள்ளே போனால் என்ன இருக்குன்னா ஹால் தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லைங்க. டேரக்ட் ஆப்போசிட்டில் டிவியை பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே மேலே ஃபேனு இதெல்லாம் விட்ருவோம், பூஜை ரூம்லாம் விடுவோம். நம்ம போர்டுக்கு வருவாங்க, சுவிட்ச் போர்டுக்கு. இந்த சுவிட்ச் போர்டை கவனிங்க, எம்சிபி போட்டிருக்காங்க. அப்படியே ரைட்டில் அப்படியே சுற்றி வருவாங்க. அப்படியே சுற்றி வந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய எம்சிபி பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜுக்கு 20 ஆம்ஸ் எம்சிபி போட்டிருக்கு. அதாவது போர்ட்லேயே எம்சிபி போட்டிருக்கு, அதை கவனிங்க. அப்படியே வந்தாக்க இந்த போர்டை கவனிங்க. இதுதான் உங்களுக்கு டிவி கீழே ஒரு சுவிட்ச் போட்டுருக்கு பாருங்கள். இது டிவி எம்சிபிஸு, சேஃப்டிக்கு வேண்டிய ஆர்சிபி, இது அனைத்து இதில் போட்டிருக்காங்க. ரைட்டுங்க. அப்படியே கீழே வந்தாக்க போர்டை நாங்கள் கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. எஸ்பி எம்சிபி உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, சர்க்யூட் போகக்கூடியது. கீழே பாருங்கள் சுவிட்ச் போர்டு, இன்சைடு போர்டு. ஆக்சுவலாக இதுவும் பிரான்ச் சர்க்யூட் சிஸ்டம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு போர்டுக்கும் எம்சிபி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சுவிட்ச் போர்டையும் ஒரு எம்சிபி போட்டிருக்காங்க. அந்த சுவிட்ச் போர்டு அவுட் கோயிலில் ஏதாவது ஃபெயில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எம்சிபியானது ட்ரிப் ஆகும், சேஃப்டி பண்ணும். இந்த வீட்டை நீங்கள் கவனிச்சுருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சுவிட்ச் போர்டையும் ஒரு எம்சிபி, அதாவது அந்த போர்டுக்கு தேவையான லோடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 ஆம்ஸோ 10 ஆம்ஸோ 16 ஆம்ஸோ அது மாதிரி 20 ஆம்ஸோ இந்த மாதிரி எம்சிபி போட்டு அந்த குறிப்பிட்ட சர்க்யூட்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ணலாம். அதாவது அங்கேருந்து அவுட் கோயிங் போகக்கூடிய லைனில், அவுட் கோயிங் போகக்கூடியதில் ஒரு லைட்டோ ஃபேனோ அல்லது எனிதிங் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். அதாவது ரிங் மெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டோட இபி சர்வீஸுக்கு அப்புறம், இப்போ சிங்கிள் பீஸ்னு வச்சுக்கோங்களேன், டவுப்போ எம்சிபி மட்டும் போட்டு ஒரு 40 அந்த டோட்டல் லோடு என்னவோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு 40ஓ 63ஓ அல்லது வந்து 32ஓ எம்சிபி டவுப்போ மட்டும் போட்டு அங்கிருந்து 3 வயர், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து 3 வயர் டேரெக்டாக ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் லூப் ஆகணும். இப்போது ஒரு 10 போர்டு இருக்குன்னா 10 போர்டும் லூப் ஆகும். அதாவது சேம் ஸ்கொயர் எம்எம் வயர், இபிக்கு என்ன சர்வீஸ் வயரை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல்ட்டான வயரை நாம் பயன்படுத்தணும். இப்போது இபியில் வந்து 7/18 வயர் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் நாம் 4 ஸ்கொயர் வயர் யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் இபியில் வந்து 3 பேஸ் சர்வீஸாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க 3 வயர் 7/18 அல்லது 10 போட்டுருந்தான்னு சொன்னால் அவங்க பஸ் சர்வீஸ் வாங்கிப்பாங்க, அதை விட்டுருவோம். நம்ம 10ஓ 16ஓ போட்டு இன்கமிங் கேபிளாக போட்டுருக்கான்னு சொன்னால் பஸ் சர்வீஸ் வாங்கி ஒரு 10 வீடு 8 வீடு அந்த மாதிரி போட்டுருப்பாங்க, அதை விட்டுலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டவுப்பை மட்டும் போட்டுட்டு வீட்டு இன்சைடில் பூரா லூப்பி ஒரே சேம்ஸ்கா வேறு போதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டாக்க, சேம்ஸ்கா வேறு போகிறதுனால உங்களோட வோல்டேஜ் ட்ராப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது 2.5 வேறு போட்டுட்டு நீங்கள் டெட்டனில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் 4 ஸ்டெப் போட்டு சொன்னாக்க வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதல் ரைஸ் ஆகிருக்கும். அதுபோல் டக்கு நம்ம ஒரு லோடை அப்ளை ஆன் பண்ணும்போது பார்த்தா, ஒரு மோட்டர் லோடே ஆன் பண்ணாக்க ஆன் பண்ணும்போது டக்குனு வந்து ஆம்ஸ் வந்து குறையதை பார்க்கலாம். அந்த மாதிரி குறைவு ஏற்படுறது
நடக்காது. சேம் சைஸில் ஸ்கொயர் வயர் போகிறதுனால இப்போ இன்கமிங்கும் 4 ஸ்கொயர் நான் வீட்டில் உள்ள அனைத்து லூப்பிங்கும் 4 ஸ்கொயர் வயராக இருக்கும்போது நமக்கு வோல்டேஜ் ட்ராப் கம்மியாக இருக்கும். அதுவும் வயரோட லென்த்து கம்மியாக வாங்க முடியும். கம்மியாக வாங்கி நம்ம பயன்படுத்த முடியும். இதே சர்க்யூட்டாக இருந்துச்சாக்க 10 போர்டுக்கும் இங்கேருந்து டிபிஎது போகிறது இல்லை. அதனால் பார்த்தோன்னா 10 ரன் போகின்றிருக்கு. அதாவது 10 × 3 30 ரன் போகின்றிருக்கு வயரு. இதே வந்து என்னட்டாக்க நீங்கள் இந்த ஃபோஸ்கேம் போட்டு சொன்னாக்க ஃபோஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஜஸ்ட்டு 3 வயரு ஃபேஸ் விட்ரு எடுத்து 3 இருக்கு இல்லையா, 3 வயர் மட்டும் போய் உங்களுக்கு வயரும் கம்மியாகும், வயரின் காஸ்ட்டும் கம்மியாகும். அதனால் ரிங்மே சிஸ்டம் ஒன்றும் புதுசு கிடையாது, பழைய விஷயந்தான். ரிங்மே சிஸ்டம் பெரும்பாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரிசை அமைக்கிறாங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்னாக்க நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரீஸில் பார்த்து சொன்னாக்க ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் போனாக்க 10 டிரான்ஸ்ஃபார்மருக்கு தனியாக சப்ளை கொண்டு போகாமல் ஒரே லைனை அப்படியே வரிசையாக கொண்டு போய் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் பிரேக்கப் ஆகிடுச்சு. இந்த ரிங்மே சிஸ்டம் பிரேக்கப் ஆகிடுச்சாக்க இடையில உள்ள குறிப்பிட்ட இன்பிட்டரை மட்டும் நம்ம கரெக்ட் ஏஜில் பூசி போட்டால் போதும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு சொன்னால் 2 பக்கெட்லேருந்து உங்களுக்கு சப்ளை கிடைக்கும். அதாவது டவுப் ஆன் பண்ணுறோம்ல, எல்லாம் லூப் பண்ணி கடைசியாக அங்கேயே ஒன்று லிங்க் பண்ணிக்க வேண்டியது. அதனால் இடையில பிரேக்கப் ஆனிச்சு சொன்னாக்க நமக்கு வீட்டில் உள்ள ஃபெயிலியர்ஸ் வந்து நடக்காது. இடையில வயர் கட்டானா கூட அந்த குறிப்பிட்ட இடையில இனப்பட வயரை மட்டும் கழட்டி விட்டு நம்ம வீட்டை ரன் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம், அதை புதுசாக போட்டுக்கலாம். ரைட், ஓகே. ரிங்மேன் சிஸ்டம் பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் போக்குவரத்து இருந்தாலும் இதில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் புதுசாக நான் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன். ரைட், ஓகே, நன்றி.